இப்போது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்க நான் ஜூலியன் சிந்தியன். அதுபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குளோபல் சக்தியோட நடந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் ரஜினி. வணக்கம் ஜோதின். வணக்கம் நேயர்களே. இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடாக இணைந்திருக்கும் நான் ரஞ்சனி ராஜ்ரத்னம் ராஜ்கிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தற்கொலை அங்கி மற்றும் வெடிப்பொருட்களுடன் யாழ்ப்பாணத்தில் சந்தேக நபர் ஒருவர் கைது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் முயற்சி தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் விளக்கம். நிமா ஸ்ரீபாலடி சில்வா ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்வாரா? புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை அடைந்து கொள்வதற்கு சூழல் மிஞ்சி இருக்குமா? சூழலியலாளர்கள் கேள்வி. யாழ் சாவகச்சேரி போலீஸ் பிரிவின் மரவன்புலவு பிரதேசத்தில் வீடொன்றிலிருந்து இன்று காலை தற்கொலை அங்கி உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் சில மீட்கப்பட்டுள்ளன. வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் இன்று பிற்பகல் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றிற்கு அமைய யாழ்ப்பாணம் மரவன் பிளவு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இன்று அதிகாலை தேடுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 4 கிளைமோர் குண்டுகளும் 12 கிலோகிராம் அடியுடைய TNT வெடிப்பொருட்கள் அடங்கிய 3 பொதிகளும் 9 மில்லிமீட்டர் ரக 100 ரவைகளும் இதன்போது மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குண்டுகளை வெடிக்க வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் 2 மின்கலங்களும் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டன. சுத்திகரிப்பு மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் வீட்டிலிருந்து தப்பிச் சென்ற வீட்டின் உரிமையாளர் லாரி ஒன்றில் ஏறி தப்பிச் செல்கையில் கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் காவல் உத்தியோகஸ்தர்களால் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார். 30 வயதான இந்த நபர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யுத்த காலத்தில் குறித்த பகுதியில் இந்த வெடிப்பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தேசிய பாதுகாப்பிற்கும் ஒரு இடத்திலிருந்து பொருட்கள் மீட்கப்படுவதற்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. யுத்த காலத்தில் ஒவ்வொரு இடங்களில் விட்டுச் சென்ற ஆயுதங்கள் தற்போது கண்டுபிடிக்கப்படுகின்றன. தற்போது தொடர்ந்து அவ்வாறான சம்பவங்கள் பதிவாகின்றன. இதுபோன்ற விடயங்கள் தேசிய பாதுகாப்பின் அச்சுறுத்தல் என்று எவராவது கூறுவது என்றால் அது அவரின் புலனுணர்வு தொடர்பிலான பிரச்சினை என்றே கூற வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் கடந்த 2-3 வருடங்களில் போலீஸ் நிலையங்களில் பதிவாகியுள்ளன. இந்த விடயங்களில் போலீசாருக்கு ஒத்துழைப்பு தேவைப்படும் பட்சத்தில் பாதுகாப்பு தரப்பினரால் அதனை நாம் பெற்றுக் கொடுப்போம். காலி, உணவட்டுன மற்றும் எல்பிடிய உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்று மற்றும் கடந்த சில நாட்களாக துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டன. காலி உணவட்டுன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்குள் இருந்து சட்டவிரோத துப்பாக்கிகள் சிலவும் ஒரு தொகை ரவையும் கண்டுபிடிக்கப்பட்டன. கைத்துப்பாக்கி ஒன்றும், ரிவால்வர் ஒன்றும், ஆழ்துளை துப்பாக்கி ஒன்றும், வாயு பிஸ்டல் ஒன்றும், மில்லிமீட்டர் 9 ரக 65 ரவைகளும், ஆழ்துளை துப்பாக்கியின் ஒரு தொகை ரவைகளும் அவற்றுள் அடங்குகின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் உணவட்டுன மற்றும் போரலாஸ்கமோ பிரதேசங்களைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். இதுவெளி T-57 ரக துப்பாக்கி ஒன்றும் ஒரு தொகை ரவைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் அல்பிட்டிய பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கியும் ரவைகளையும் நபர் ஒருவருக்கு விற்பனை செய்வதற்காக கார் ஒன்றில் கொண்டு சென்ற போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். பிட்டிகல பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு மினுவாங்குடு பிரதேச சபை உறுப்பினரான இந்திக்க ஜாசிங்கவை கடத்திச் சென்று கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் துப்பாக்கி ஒன்றுடன் வெள்ளப்பத்தையில் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோத துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்ததாக கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். நீர்கொழும்பு கிம்புலாபத்திய பகுதியைச் சேர்ந்த 31 வயதான ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குற்றச்செயல்கள் பதிவானதுடன் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருந்த பல சம்பவங்களும் பதிவாகியிருந்தன. அனுமதி பத்திரம் இல்லாத துப்பாக்கிகள் காணப்படுகின்றன. அனுமதி பத்திரம் இல்லாத துப்பாக்கிகள் காணப்படுமாயின் அவற்றை ஒப்படைக்குமாறு பொது மன்னிப்பு காலம் ஒன்றை நாம் பிரகடனப்படுத்தியிருந்தோம். துப்பாக்கிகளை ஒப்படைக்கும் பட்சத்தில் அரசாங்கத்தால் பணம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தோம். ஒவ்வொரு துப்பாக்கிகளுக்கு ஒவ்வொரு கட்டணம் உள்ளது. அவ்வாறான சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. அதிகரித்துள்ளது என நான் கூறவில்லை. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராஜி இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார்.
நாம் இந்த நாட்டின் பாதுகாப்பை சக்தி மிக்கதாக உறுதி செய்யும் செயற்பாடுகளையும் மேற்கொள்கிறோம். நாட்டின் பாதுகாப்பை குறைப்பதற்கு நாம் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. சில காணிகள் தொடர்பில் சிக்கல்கள் காணப்படுகின்றன. சிலவேளை அவற்றை அதன் உரிமையாளர்களுக்கு வழங்க முடியாத நிலை காணப்படுகிறது. பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முக்கிய கேந்திர நிலையங்களை நாம் தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டிய கடற்பாட்டில் உள்ளோம். அரசு என்ற வகையில் நாம் அவர்களுக்கு உயரிய சலுகைகளையும் நட்டீடுகளையும் வழங்க தயார் நிலையில் உள்ளோம். தற்போது நாம் யாழ்ப்பாணத்தில் மட்டும் 3700 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பை விடுவித்துள்ளோம். நாட்டின் பாதுகாப்புக்கு பாதிப்பு இல்லாமல் காணிகளை விடுவிக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். உயர் பாதுகாப்பு வலயங்கள் தொடர்பிலும் பாதுகாப்பு செயலாளர் கருத்து வெளியிட்டார். நான் அறிந்த வகையில் தற்போது உயர் பாதுகாப்பு வலயம் என்று ஒன்றுமில்லை. முன்பு பாவனையில் இருந்த பெயர் பலகைதான் இங்குள்ளன. பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய சில விசேட பகுதிகள் உள்ளன. முப்படை மற்றும் ராணுவத்தினர் இது தொடர்பில் அவதானத்துடன் உள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயம் என்று ஒன்று நடைமுறையில் இன்மையால் பாதுகாப்பு தேவைப்படும் பகுதிகள் தொடர்பில் மாத்திரமே நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. இங்கு ISIS அமைப்பு தொடர்பிலும் கருத்து வெளியிடப்பட்டது. ISIS அமைப்பு மேற்கொள்ளும் ஒவ்வொரு தாக்குதல்கள் தொடர்பிலும் அதன் செயற்பாடுகள் தொடர்பிலும் நாம் மிகுந்த அவதானத்துடன் உள்ளோம். இவை எமது நாட்டின் பாதுகாப்பில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் என்பது தொடர்பில் நாம் ஆய்வு செய்து வருகிறோம். ISIS ஆக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த பயங்கரவாத அமைப்புகளாக இருக்கட்டும், நாம் இவர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்க எந்த ஒரு நாட்டிலிருந்து உதவிகளையோ அல்லது ஆலோசனைகளையோ நாடவில்லை. எமது நாட்டின் பாதுகாப்பை எம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த அமைப்புடன் தொடர்புடையவர்களின் உறவினர்கள் இங்கிருக்கின்றார்கள். அப்படியல்லாது இவ்வாறான அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் எவர் பற்றியும் இதுவரை எனக்கு தகவல்கள் கிடைக்கவில்லை. கொழும்பில் 11 மாணவர்கள் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கு இன்று கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கோட்டை பதில் நீதிவான் ஜெயந்த டயஸ் நாணயக்காரர் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி ஒருவர் மேலதிக அறிக்கை ஒன்றின் மூலம் விடயங்களை நீதிமன்றத்திற்கு எடுத்துக் கூறியுள்ளார். இந்த விசாரணையுடன் தொடர்புபட்ட வெளிசர கடற்படை முகாமின் பாதுகாப்பு அறை ஒன்றை சீல் வைத்துள்ளதாகவும் அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உத்தியோகஸ்தர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். காலம் தாமதிக்காது இது தொடர்பிலான விசாரணைகளை நிறைவு செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறு பாதிக்கப்பட்டோர் தரப்பினர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு பதில் நீதிவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு 1 மாத கால அவகாசம் வழங்கினார். வழக்கு மே மாதம் 18ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு வடமாகாணத்தில் முன்னெடுத்திருந்த 6 நாள் அமர்வுகள் இன்றைய தினத்துடன் நிறைவுக்கு வந்தன. வவுனியா மாவட்டத்துக்கான 2ஆம் நாள் அமர்வு இன்று இடம்பெற்றதுடன் இன்றைய தினம் 186 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாஸ் தெரிவித்தார். இது தவிர இன்றைய தினம் புதிதாக 76 பேர் முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். இதற்கமைய வடக்கின் முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் கடந்த 6 நாட்களாக இடம்பெற்ற அமர்வுகளில் 1053 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எங்களோட சேர்ந்து பிறகு அப்போ ராணுவம் மறிச்சது தாங்கள் விசாரணை செய்து முடிய விட்டு நாங்கள் இருக்கிற முகாமில் கொண்டு பிள்ளையை தருவோம் என்று சொல்லி அதுக்கு பிறகு மகனை இல்லை நாங்கள் முகாமுக்கு போட்டோம். முகாமில் இருந்து பார்த்தோம் மகன் இல்லை. நெருங்கனிக்கு போயிட்டு உங்களோட மகன் என்ன நீங்க எங்க இருந்த இடம் எங்க உங்க மகனோட நீங்க இதுக்கெல்லாம் முறைப்பாடு செய்துங்க. இதுக்கு ஏதும் பதில் கிடைச்சதா? நோ ரிப்ளை. கணவர் என்ன தொழில் செய்தார்? அவர் இன்னும் இருக்கிறார் என்று நீங்க நம்புறீங்களா? கிடைச்சிருக்குமா? அவர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை? நஷ்டஈடு எடுத்தீங்களா? நஷ்டஈடு கட்டுங்களா? அம்பாறை அக்கரைப்பற்றில் காணாமல் போனோரின் உறவினர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். அக்கரைப்பற்று ஆலையடிவம்பு பிரதேச செயலகத்திற்கு முன்பாகவும் அக்கரைப்பற்று பஸ் நிலையத்திற்கு முன்பாகவும் இன்று காலை காணாமல் போனோரின் உறவினர்கள் 2 குழுக்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர்.
இரண்டு குழுக்களும் அக்கரைப்பற்றுக்கு ஊர்வலமாக சென்று தமது உறவுகளை மீட்டுத் தருமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலையில் கருப்பு துணிகளை கட்டியவாறு காணாமற் போனோரின் உறவினர்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். எனக்கு 5 மணிக்கு பிறகுதான் தகவல் தெரியும். ஆனா 5 பிள்ளைகளும் நானும் இவ்வளவு மிதமாக கஷ்டப்பட்டேன். நான் இந்த எல்லா நிறுவனத்துக்கையும் போனேன். எந்த நிறுவனம் எனக்கு ஒரு உதவி செய்யவும் இல்லை. இந்த புருஷன் இங்கே இருக்கான் என்று காட்டித்தாரத்துக்கு எதுவும் இல்லை. ஆனா என் புருஷன் பிடிபடக்குள்ள 3-4 நாளைக்கு பயணத்தை வந்து விசாரித்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு யாரு கொண்டு போனது, எவர் கொண்டு போனது தெரியாது. வெள்ள வேலை பிளங்கு போட்டு பரப்பி போனாங்க. பின்னர் 5 மணிக்கு பிறகுதான் இந்த புருஷன் எனக்கு தகவல் தெரியும். அதுக்காண்டி நான் போலீஸ்ல போய் முறைப்பாடு கொடுத்தேன். போலீஸ்காரே எதுவும் நடவடிக்கை எடுக்கல. காணாமற் போனோரை தேடித்தர வேண்டும், நல்லாட்சியில் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய கருப்பு துணிகளையே ஆர்ப்பாட்டக்காரர்கள் தலையில் கட்டியிருந்தனர். வவுனியா பூந்தோட்டம் புனர்வாழ்வு முகாமில் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் எல்டிடி உறுப்பினர்கள் 7 பேர் இன்று சமூகமயப்படுத்தப்பட்டனர். இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் பிரதான அதிதியாக இணைப்பதிகாரி கர்னல் ஹெமிடான் கலந்து கொண்டார். இந்த முகாமில் 45 முன்னாள் எல்டிடி உறுப்பினர்கள் புனர்வாழ்வுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனத்தின் விடுதலைக்காக போராடிய நிலையில் தமது இன்னுயிர்களை, உறவுகளை, உடல் உறுப்புகளை தொலைத்த வீரர்கள் ஏராளம். சமூகத்திற்காய் போராடிய நிலையில் இன்று சமூக அந்தஸ்தின்றி அவர்கள் வாழ்வதறியாதற்கு போராடுகின்றனர். கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கூலி இந்த சைக்கிள் தான், இந்த சைக்கிள் கூலி வேலை போயிட்டு வரேன். போயிட்டு வந்து பின்னத்தில் வந்து பலாரம் போட்டு கொடுக்குற கடைகளுக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போராடி அடுத்த நாளைக்கு எங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்யற முடியும் எங்களுக்கு தெரியும். நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. உதவி ஒன்று செய்யறதுக்கு நிறுவனங்கள் ஒன்று முன்னுரையும் இல்லை. கிளிநொச்சி அக்கராயன்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை ராசேந்திரனின் உள்ளக்குமுரலே அது 2010ஆம் ஆண்டு நெலுக்குளம் புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து தமது குடும்பத்துடன் இணைக்கப்பட்ட நிலையில் குடும்பத்தை கொண்டு செல்வதற்காக பெரும் போராட்டத்தை இவர் எதிர்நோக்கி வருகின்றார். 6 பிள்ளைகளின் தந்தையார் செல்லத்துறை ராசேந்திரன் பிள்ளைகளின் உணவு, கல்வி மற்றும் இதர செலவுகளுக்காக தினந்தோறும் போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கூலி வேலைக்கு சென்று வந்தாலும் அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை பராமரிப்பதில் பல சிக்கல்கள் நிலவுவதாக தெரிவிக்கின்றார். தனது சொந்த முயற்சியில் வீடு ஒன்றினை நிர்மாணித்துள்ள போதிலும் அவசிய தேவையான நீரை பெற்றுக் கொள்வதில் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளார். முன்னாள் போராளிகள், தமிழ் மக்கள் என அறைகூவல் விடுப்பவர்களின் குரல்கள் தேர்தல் மேடைகளிலும் சர்வதேசத்தின் பார்வையிலும் மாத்திரமே எதிரொலிக்க இவ்வாறான முன்னாள் போராளிகளின் வாழ்வியல் தொடர்ந்தும் வேதனையில். கூட்டமைப்பு வைக்கணும், கூட்டமைப்புல இருந்து காசு சேவைக்கணும், வெளிநாட்டுல காசு உதவியில் வருது. எங்களை வந்து கூட்டமைப்பு வருவினம், தேர்தலுக்காக வருவினம் வந்து எங்களை வாக்களிங்க, உங்களை அந்த உதவி செய்யறோம், இந்த உதவி செய்யறோம். நம்ம இதுவரைக்கும் எந்த உதவியும் செய்யவும் இல்லை. வெளிநாடுகளில் முன்னாள் போராளிகளின் நிலைமை தொடர்பில் திரட்டப்படும் நிதிகள் இவர்களுக்கு கிடைப்பதில்லை என்பது இந்திய முன்னாள் போராளிகளை போன்று செல்லத்துறை ராசேந்திரனின் ஆதங்கமாகும். அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய நேற்று தினம் இவ்வாறு கருத்து தெரிவித்த போதிலும் அவர் எதிர்பார்த்துள்ள இலக்கையை அண்மிப்பதற்கு அனல் மின் நிலையங்களின் ஊடாக ஏற்படும் பாதிப்பு இடையூறாக அமையும் என சூழலியலாளர்கள் எச்சரிக்கின்றனர். சூழல் அழிவுக்குள்ளான பின்னர் மீள் புதுப்பித்தல் சக்தி தொடர்பிலேனும் சிந்திக்க முடியாது என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இலங்கை மின்சார சபையின் நீண்டகால மின் உற்பத்தியை விரிவுபடுத்தும் திட்டத்துடன் தொடர்புடைய அனல் மின் உற்பத்தியை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் 3 அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. அதன் முதலாவது மின் உற்பத்தி நிலையமான 900 மெகாவாட் உற்பத்தியை கொண்டு நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் தற்போது செயல்படுத்தப்படுவதுடன் சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது அனல் மின் உற்பத்தி நிலையமாக சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் ஜப்பானின் புதிய மின்சக்தி மற்றும் கைத்தொழில் அபிவிருத்தி நிறுவனத்துடன் இணைந்து நிர்மாணிக்கப்படுவதாக அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய கூறினார். இதனூடாக 1200 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட உள்ளதுடன் இந்த மின் உற்பத்தி நிலையம் அதிக செயற்றிறன் மிக்க ஒன்று எனவும் சூழலுக்கு உகந்த ஒன்று எனவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதனூடாக 2600 மெகாவாட் அனல் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றும் இலங்கையில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது.
அமைச்சரவையின் 10 வருட கால திட்டத்தின் மூலம் 2030 ஆகும் போது 100க்கு 100 வீதம் மீள்புதுப்பித்தல் மூலமான மின்னை பாவனை செய்ய வேண்டும். நாம் பார்க்கலாம், சம்பூர் அனல் மின் நிலையத்தை நிறுவும் போது 2020 ஆகிவிடும். ஜப்பான் நிதியுடன் இதை செய்து முடிக்கும் போது மேலும் 5-6 வருடங்கள் ஆகலாம். அப்படியானால் நாம் இதனை அமைப்பது வெறுமனை மூடிவிடுவதற்கா? இல்லை, 2030 ஆகும் போது நம்மிடம் 2000-3000 மெகாவாட் நிலக்கரி பாவனை இருக்கும். அதனை பயன்படுத்த வேண்டும். ඒ කියන්නේ අපි දිගින් දිගටම අවුරුදු 20-30ක් යනකම්ම මේ ඉන්නහියට එමු වෙලා තියෙනවා. குறைந்த காலத்துக்குள் நிர்மாணிக்கப்படக்கூடிய சூழல் பாதிப்புகள் குறைந்த இயற்கையான வாயு மின் உற்பத்தி நிலையங்களை மறந்து அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் பின்னால் செல்வது சிக்கல் என சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை வாயு எரிபொருள் உற்பத்தி நிலையத்துக்கு அதிக செலவு என கூறி திசை திருப்பும் செயற்பாடு இடம்பெறுவதாக சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய நிலைக்கு அமைய இயற்கை வாயுவின் கட்டணங்கள் வீழ்ச்சி அடைந்துள்ளன. அனல் மின் நிலையத்தை விட 20 தொடக்கம் 30% இயற்கை வாயு மின் உற்பத்தி நிலையத்தின் செலவுகள் குறைவாக காணப்படும். யாழ் மற்றும் வவுனியா மாவட்ட தனியார் பஸ் ஊழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்ட தனியார் பஸ் ஊழியர்களினால் மேற்கொள்ளப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தனர். வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் மற்றும் தனியார் பஸ் சாரதிகளுக்கு இடையில் நேற்றைய தினம் முறிகள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனியார் பஸ் சாரதி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சாரதியை தாக்கியமையால் அவர் காயமடைந்துள்ளார். அதனையடுத்து தனியார் பஸ் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை விடுவிக்கும் வரை தாம் போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஊழியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சிடிபியோட எங்களுக்கு தொழில் செய்யலாத நிர்பந்தத்தில் நாங்கள் நடுவே இருக்கிறோம். எங்களுக்கு வந்து அதே நடுவே ரோட்ல போய்க்குள்ள சைட்ல போடுறது, குத்தி பிரேக் அடிக்கிறது, அப்படி இப்படி செய்யறது. நாங்கள் என்ன போனா எங்களுக்கு பிரச்சனையில எங்களை தான் தூக்கி கொடுத்து போனோம். அதே கட்டத்தில் நேற்று ஒரு சம்பவத்தில் எங்களை சாரதி நடத்துனவர்கள் ஜெயில இருக்கிறோம். அது சம்பந்தமாகவும் எங்களுக்கு சரியான ஒரு முறையில கொண்டு வந்து செயற்படுத்தி சேர சொல்லியும் அதுக்காக தான் நாங்கள் இந்த புறக்கணிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் சேவைகளுக்கு இடையிலான பிரச்சினைகள் வெகு நாட்களாக நீண்டு கொண்டே செல்வதாகவும் இதற்கு உடனடி தீர்வு எட்டப்பட வேண்டும் எனவும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார தொண்டர் ஊழியர்கள் வடமாகாண சபை உறுப்பினர் தூணா ரவிகரனின் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தமது கோரிக்கைகளை உரிய அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளவில்லை என தெரிவித்து முல்லைத்தீவு கள்ளிப்பாடு பகுதியில் சுகாதார தொண்டர் ஊழியர்களினால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல வருடங்களாக சுகாதார தொண்டர்களாக பணியாற்றும் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை என்றும் தமது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும் என்று கோரியும் இந்த கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வடமாகாண சபை உறுப்பினர் து ரவிகரனிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர். ஏற்கனவே இது பற்றி சுகாதார அமைச்சர் வடமாகாணம் அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அண்மையில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் யாழ்ப்பாண சுகாதார தொண்டர்களுக்கு முன்னாலும் தன்னுடைய கருத்தை தெளிவாக கூறியிருக்கின்றார். இந்த சுகாதார தொண்டர்களுக்கான இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தில் தாங்கள் கவனம் எடுப்போம் என்றும் நிச்சயமாக இதை ஜனாதிபதியோ சுகாதார அமைச்சர் மத்திய அமைச்சருக்கோ கொண்டு செல்வோம் என்பதையும் முதலமைச்சரும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். வடமாகாண சுகாதார அமைச்சரும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். நிச்சயமாக இவர்களுக்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கு என்னாலான முயற்சியை நான் செய்வேன். சுகாதார தொண்டர்களின் பிரச்சினைகளுக்கு உரிய தரப்பினரிடம் பேசி தீர்வினை பெற்றுத் தருவதாக வடமாகாண சபை உறுப்பினர் உறுதியளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மலேக அரசியல் கலாச்சாரத்தில் வாக்குறுதிகள் செயலுறு பெறுவது மிகவும் அரிதானது. மாத்தளை எல்கடுவ பிளான்டேஷன் ரத்வத்த மேல் டிவிஷன் தோட்டத்தில் அடிப்படை வசதிகள் இன்றைய நிலையில் 89 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. தமது வருமானம் அன்றாட நாள் செலவுகளுக்கு கூட போதாத நிலையில் பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். 1000 ரூபாய் சம்பள உயர்வு பெற்றுத் தருவதாக அமைச்சர்களும் தொழிற்கட்சி தலைவர்களும் கூறிய போதிலும் இதுவரை சம்பள உயர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். சம்பள பிரச்சினை தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் செயலிழந்து ஒருவரிடம் பூர்த்தியாகியுள்ள நிலையிலும் இதுவரை ஒப்பந்தம் தொடர்பில் பாராமுகமை காட்டப்படுகின்றது. சம்பள உயர்வு தமக்கு வழங்கப்படாவிடில் பாரிய போராட்டங்களில் குதிக்க உள்ளதாக தோட்ட மக்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். ஆர்வம் தொண்டமா இருந்த காலத்துல இருந்து சம்பளம் 1000 ரூபா
உயர்த்தணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் இதுவரையிலையும் கிடைக்கல. திகாம்பரம் இன்னைக்கு அரசாங்கத்தோட அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறாரு. அவரும் இதுக்கு 1000 ரூபாய் சம்பளம் நாங்க தோட்ட தொழிலாளிக்கு முடிச்சு தரோம்னு சொல்லி சொன்னாங்க ஒழிய 1000 ரூபாய் சம்பளம் இன்னும் கொடுக்கல. திகாம்பரம் அங்கங்க மீட்டிங் போட்டு சொல்றாரு, தோட்ட தொழிலாளிக்கு நாங்க சாகுந்த ஆதாரத்துகளை செய்யறோம், சலுகை செய்யறோங்கிறத. மாத்தளை டிஸ்ட்ரிக்ட் உள்ள மக்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்ல. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். இப்படி நாங்க தோட்டத்துல மழையிலையும் வெயிலையும் அட்டையிலையும் கடிப்பட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். எங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்குறாங்கல்ல. போட்டோம் அவங்க சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. ஜிகாம்பரையும் தொண்டமான சம்பளம் தரேனாங்க. அவங்களும் இன்னும் கூட்டி கொடுக்கல. சம்பளம் 1000 ரூபாய் தரேன்னு இன்னும் கொடுக்கவே இல்லை. நாங்களே எல்லா இடத்துலயும் சொன்னோம், யாருமே பேசி கொடுக்குறாங்கல்ல. பிள்ளைங்களை எப்படி பாக்குறது, எப்படி படிக்க வைக்கிறது ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாம இருக்குது. திகாம்பரம் இப்ப பார்லிமெண்ட் இருக்காரு. ஆனா அவர் பேசி செஞ்சுட்டாருன்னு சொல்லி இன்னும் அதுக்கு ஒரு முடிவு இல்ல. அப்ப மாத்தளையில மாத்தளை இந்த ரத்த ஏரியா செஞ்சு தாரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் செஞ்சு கொடுக்க ரத்தத்தை தோட்ட பிரிவு மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. லைட்டுகள் இருக்கு, எல்லா வீடு வசதிகளும் அப்படித்தான் இருக்குது. ஒன்னு எங்களுக்கு காணிய வழங்கணும், இல்லாட்டி வீடுகளை செஞ்சு கொடுக்கணும். அப்படி ஒண்ணுமே இல்ல. தயவுசெய்து செஞ்சு தருமாறு உங்களை ரொம்ப பணிவா கேட்டுக்கொள்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்தது. ஹைட் பார்க்கில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் எவரும் மைத்ரிபால சிறிசேனவை விமர்சிக்கவில்லை என நாம் தெளிவாக கண்டோம். ஐக்கிய தேசிய கட்சியை விமர்சிக்க வேண்டும். அரசாங்கத்துக்குள் ஐக்கிய தேசிய கட்சி சில சந்தர்ப்பங்களில் செயற்படும் விதம் தொடர்பில் விமர்சிக்க வேண்டும். அதனால் ஹைட் பார்க்கிற்கு சென்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் கட்சியின் ஒழுக்கத்தை பாதுகாத்தனர் என்றே கூற வேண்டும். மஹிந்த அமரவீர, வெல்கம, டிலான், அலுத்கம் ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுப்பேற்கும் காலம் எழுந்துள்ளது. ஃபைசர், முஸ்தபா, சியம்பலா பிட்டிய போன்றவர்களுக்கும் இடம் உள்ளது. அந்த கட்சியை தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது. இணக்க அரசாங்கத்தில் உள்ளவர்கள் குறைந்த அளவு பங்குதாரர்கள் அல்ல, சம பங்குதாரர்கள் ஆவர். கட்சியின் முன்னாள் தலைவர்கள் தொடர்பிலும் டிலான் பெரேரா கருத்து வெளியிட்டார். சந்திரிகா குமாரதுங்க மஹிந்த ராஜபக்சவுடனான தனிப்பட்ட பகையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழுவுக்குள் தீர்க்க முற்படுகின்ற போதே இந்த பிரச்சனை உருவாகிறது. மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவை தோல்வியடை செய்தமையினால் மைத்ரிபால சிறிசேன மீதான தனிப்பட்ட பகையை அவர் தீர்க்க முற்படுகின்றார். இவர்கள் இருவரும் பகையை தீர்ப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பயன்படுத்தாது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவர்கள் இருவருக்கும் வழங்கிய விடயங்கள் தொடர்பில் கட்சிக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும். புதிய கட்சி தொடர்பில் கூறப்படும் கருத்துக்கள் தொடர்பிலும் இதன் போது கருத்து வெளியிடப்பட்டது. புதிய கட்சி ஸ்தாபிக்கும் செயற்பாட்டை சிலர் கைவிடவில்லை. எமது கட்சியின் நண்பர் ஒருவர் ரத்னபுரியில் மஹிந்த ராஜபக்சவின் கணக்கில் பில்லியன் கணக்கான நிதி காணப்பட்டது என்பதை நிரூபித்ததால் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை கலைப்பதாக கூறியிருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் பில்லியன் கதை தொடர்பில் அறிந்திருக்கவில்லை. எனினும் அவர் அதனை மீண்டும் நினைவுபடுத்துகிறார். அருகில் இருந்து செயற்படுகின்றனர். பிஆர் குழு அமைகிறது, ஜிஆர் குழு வந்துவிடுமோ என்று பிஆர் குழுவினர் குழப்பம் ஏற்படுத்துகின்றனர். அவ்வாறெனின் ஜிஆர் குழுவினர் வரமாட்டார்கள் என்று கூறுகின்றனர். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய போகின்றீர்களா என ஊடகவியலாளர்கள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலவிடம் கேள்வி எழுப்பினர். நான் என்றுமே ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதாக கனவு கண்டது கூட இல்லை. 35 வருடங்களாக நான் அரசியலில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளேயே நான் உயிரிழப்பேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளராக அரசியலில் வெறுப்பு ஏற்பட்டிருந்தால் வீட்டிற்கு செல்வேனே தவிர ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்ல மாட்டேன். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். கோட்டா என்ற ஒருவர் உள்ளார். தற்போது அவரை அரசாங்கத்துக்கு கொண்டு வருவதற்கு எஸ்பி திசாநாயக்க முயற்சி செய்கிறார். ராஜபக்சே என்ற பெயர் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காகவே நாம் அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டோம் என்பதனை கூற வேண்டும். அவ்வாறு சிரமப்பட்டு அரசாங்கத்தை அமைக்கும் போது அதில் எஸ்பி திசாநாயக்க பங்கேற்கவில்லை. எனவே திருடர்களை அரசாங்கத்துடன் இணைத்துக் கொள்வதற்காக எஸ்பி திசாநாயக்கவுக்கு அமைச்சு பதவி வழங்கவில்லை. லக்ஷ்மண் கிரியல்ல ஹாந்தானையில் உள்ள காணியை துண்டாக்கி விற்பனை செய்கிறாராம். 2001ஆம் ஆண்டு அரசாங்கம் பெற்றுக்கொண்ட காணியாம் இது. அவரது அமைச்சிற்கு 56 ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்களாம். இதனை பார்க்க அரசாங்கம் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? மக்களின் நலனுக்காக அரசு மோட்டார் சைக்கிள் காட்சியறை ஒன்று பண்டாரவளியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த அரசு மோட்டார் சைக்கிள் காட்சியறை இன்று காலை 10 மணி அளவில் திறந்து வைக்கப்பட்டது. சமய அனுஷ்டானங்கள் மற்றும் மங்கள விளக்கேற்றல் நிகழ்வுகளை தொடர்ந்து காட்சியறை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ஊவா மாகாண வீதி அபிவிருத்தி, வீடமைப்பு, நீர்வளங்கள், தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செந்தில் தொண்டமான் இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு காட்சியறையை திறந்து வைத்தார்.
2020 உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் பங்கு பெற்றிய இலங்கை அணி நேற்றிரவு நாடு திரும்பியது. கடந்த முறை 2020 உலக சாம்பியன் மகுடத்தை சூடியதுடன் 3 தடவைகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இலங்கை அணியால் இந்த முறை ஒரு போட்டியில் மாத்திரமே வெற்றி பெற முடிந்தது. இலங்கை அணியை வரவேற்க கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகள் சிலர் மாத்திரமே கடுமைக்க விமான நிலையத்துக்கு சமூகம் அளித்திருந்தனர். எனினும் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் ஒரு வெற்றியை பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி நேற்று நாடு திரும்பிய போது அங்கே அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் 2020 உலகக்கிண்ண தொடரிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை இலங்கைக்கு ஏற்பட்ட போது ட்விட்டரில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெற்றி தோல்வி எதுவானாலும் அணி மீண்டும் பலமான நிலைக்கு திரும்ப வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். வெற்றி தோல்வி எதுவானாலும் சகல தருணங்களிலும் இலங்கை அணி விளையாடும் விதத்தை காணும் போது பெருமிதம் ஏற்படுகிறது. அணி மீண்டும் பலமான நிலைக்கு திரும்ப சக்தி கிடைக்க வேண்டும். இதேவேளை கடந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தில் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்த அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் அணி தொடர்பாகவும் தமது கருத்தை பதிவு செய்திருந்தார். சகலருக்கும் உயிர்த்த ஞாயிறு வாழ்த்துக்கள். நாட்டு மக்கள் அனைவரும் வைத்திருந்த எதிர்பார்ப்பு தோல்வியில் முடிந்தமை வருத்தமளிக்கிறது. சகல வீரர்களும் பாரிய முயற்சியை எடுத்துக் கொண்டனர் என்றாலும் அது தோல்விக்கு பரிகாரமாகாது. இதேவேளை மகளிர் ஜாபர்தனவும் ட்விட்டரில் கருத்து தெரிவித்திருந்தார். நானும் சங்காவும் 2 வருடங்களுக்கு முன்னர் அணியிலிருந்து ஓய்வு பெற்றோம். அணியை மீள கட்டியெழுப்ப போதுமான அளவு கால அவகாசம் இருந்தது. எம்மால் எந்த நாளும் கிரிக்கெட் விளையாட முடியாது. இதனால் வீரர்கள் தைரியத்தை இழக்கக்கூடாது. வெற்றி பெறும் போது பூங்கொத்து வழங்கப்படுகின்றது, தோல்வி அடையும் போது கற்கள் தான் கிடைக்கின்றன. இதுதான் எமது நாட்டின் செயற்பாடு. ஆனால் அதற்காக நாம் பின்வாங்க கூடாது. என்றாலும் எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இந்த நாட்டு கிரிக்கெட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல போவதாக நிர்வாகத்துக்கு வந்திருக்கும் வர முயற்சிக்கும் அதிகாரிகள் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி பதவிகளை பெறுகின்றனர். ஆனால் இறுதியில் தேவையான சந்தர்ப்பத்தில் இவர்கள் எவரும் இல்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். இந்த நாட்டில் கிரிக்கெட்டை நிர்வகிப்போரும் நிர்வகிக்க வருவோருக்கும் இந்த விளையாட்டை விருத்தி செய்ய வேண்டும் என்ற தேவை இல்லை என்பது தற்போதைய செயற்பாடுகளின் ஊடாக தெளிவாகின்றது. அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.